7 நாள் 7 வகை குழம்புல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசை ரைஸோட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? ஒரு மண்சட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு தம்பருப்பு பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் முக்கால் பதம் வதங்கட்டும். வதங்கும் போது கொஞ்சமாக மல்லித்தலை தூவி வதக்குங்க. இது குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். 300 கிராம் தக்காளி எடுத்து நல்லா நறுக்கி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி இன்னும் நல்லா பழுக்கலை, அதனால நான் ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வேக விட்டுருக்கேன். அப்போ அந்த குழைவாக இருந்தால் தான் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அப்போ கூட கொஞ்சம் குழையலை, அதனால் ஒரு 2 தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் வதக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 மூடி போல் தேங்காய் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி குழம்பு தயாராகிடுச்சு. மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.